இந்தியா என் வீடு, இசை என் மொழி என்று உணர்ச்சிபூர்வமாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேட்டி ஒன்று அளித்திருக்கின்றார். ஏன் இவ்வாறு பேட்டி கொடுத்திருக்கின்றார், இதற்கு முன்பு என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நம்ம வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இந்திய இசையுலகில் பெருமை மிகும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கர் விருதுகளை வாங்கி குவித்தவர் என்று கூட கூறலாம். சமீபத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வெளியிட்ட விளக்கச் செய்தி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகம் முழுவதையும் கவனிக்க வைத்திருக்கின்றது. ஒரு சாதாரண கருத்தாக தொடங்கிய விஷயம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாக மாறிய நிலையில் அதற்கு தெளிவான, அமைதியான மற்றும் உணர்ச்சிபூர்வமான பதிலை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூறியிருக்கின்றார். சர்ச்சை எப்படி, எங்கே துவங்கியது என்று பார்ப்போம். சமீபத்தில் ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் கடந்த 8 ஆண்டுகளாக பாலிவுட்டில் தனக்கு முன்பு போல் வாய்ப்புகள் பெரிதாக ஒன்றும் கிடைப்பதில்லை என்று ஏஆர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது நாம் அறிந்த ஒரு விடயம். அந்த பேட்டியில் ஒரு வகை சமூகம் அல்லது சூழ்நிலை சார்ந்த காரணங்களும் அதற்கு பின்னால் இருக்கலாம் என்று ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வார்த்தைகளை கூறினார். இந்த பொருள்படும் வகையில் அவர் கூறியது சில வார்த்தைகள் சிலருக்கு பிடிக்கவில்லை. இணையதளத்தில் தவறாக புரிந்து கொண்டு பல விவாதங்களை இது எழுப்பியது. சிலர் இதை மதம், அரசியல், சமூக பாகுபாடுகள் தொடர்பான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். இதனால் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் கேள்விகளும் எதிர்ப்புகளும் எழுந்தன என்று கூட கூறலாம். விமர்சனங்களில் பின்னணி என்ன? ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூறிய கருத்துகளால் சிலர் இந்திய திரையுலகை குறை கூறுகிறார் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் பல ரசிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அவர் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்ற தனக்கு துணையான ஒரு விடயத்தையும் கூறினார்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்பதும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இசையே அவரது அடையாளம் என்று அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சர்ச்சைக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கட்டாயம் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றுதான் இந்த காணொலி வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏஆர் ரஹ்மான் விளக்கம் என்ன அளித்தார் தெரியுமா? இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு வீடியோ மற்றும் எழுத்துப்பூர்வமான விளக்கச் செய்தியை வெளியிட்டார். அதில் அவர் கூறிய மிக முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்திய திருநாடு என்பது என் வீடு. இந்திய நாட்டின் மீது எனக்கு அளவற்ற அன்பும் மரியாதையும் உள்ளது. இந்த நாட்டில்தான் என் இசை பிறந்தது என்று கூறிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவை குறை கூற வேண்டுமென்ற எண்ணம் தனக்கு ஒருபோதும் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். இசைதான் என் முதல் மொழி என்று அவர் கூறுகின்றார். இசை எப்போதும் என்னை மக்களுடன் இணைக்கும் என் வழியாக இருந்து வருகிறது. மொழி, மதம், கலாச்சாரம் ஆகிய எல்லைகளை தாண்டி மனிதர்களை இணைப்பது இசையே என்று அவர் அந்த கருத்தில் கூறியிருப்பது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. தனது முழு வாழ்க்கையையும் இசை வழியாக மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யாரையும் புண்படுத்தவில்லை என்று அவர் மேலும் கூறுகின்றார். என் வார்த்தைகள் யாருக்காவது புண்படுத்தி இருக்குமேயானால் அது என் நோக்கம் அல்ல என்பதை கூறிக்கொண்டு தொடர்கின்றார். நான் யாருக்கும் வழி தர விரும்பவில்லை என்று அவர் கூறுகின்றார். இவ்வாறு கூறிய பிறகு தவறான புரிதல்களால் இந்த சர்ச்சை ஏற்பட்டதாக வருத்தமும் தெரிவித்தார். இந்தியாவுக்கான பங்களிப்பு என்ற தலைப்பில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இந்திய திரைப்படங்கள், பாரம்பரிய இசை, இளம் இசை கலைஞர்களுக்கான வாய்ப்புகள், உலக அளவில் இந்திய இசையை பிரதிநிதித்துவப்படுத்திய முயற்சிகள் போன்ற அனைத்து அவருடைய முயற்சிகளும் இவை அனைத்தும் இந்தியாவுக்காகவும் இந்திய கலாச்சாரத்துக்காகவும் தான் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அமைதியான முடிவு என்னவென்றால், தன் விளக்க செய்தியில் முடிவில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிக எளிமையாக ஆனால் ஆழமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் என்று கூறி தன் நாட்டு பற்றையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய இறுதி வார்த்தைகளில். இறுதி பார்வை இதை வைத்து நாம் பார்க்க விரும்பினால், இந்த சம்பவம் வார்த்தைகள் எவ்வளவு எளிதாக தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். ஒரு கலைஞன் எவ்வாறு அமைதியாகவும் மரியாதையுடனும் பதிலளிக்கலாம் என்பதை நினைவூட்டுகிறது. இசை அரசியல் அல்ல, இசை சர்ச்சை அல்ல, இசை மனிதர்களை இணைக்கும் ஒரு சக்தி என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியுள்ளார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்பதுதான் இந்த காணொலியின் இறுதி பதிப்பாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் தான் வருத்தத்தையும் தெரிவித்து தான் ஒரு இந்தியன் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்
நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவர் என்றுமே தலைச்சிறந்த நபர் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த காணொலி மிகவும் பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.